ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவருடைய உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. திட்ட விலக்கம் அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா சிக்மான்னு எடுத்துக்குவோம். ஏன்னா மாறுபாட்டு கெழுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாறுபாட்டு கெழு அது என்ன ஃபார்முலானா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் சிக்மா அப்படிங்கிறது திட்ட விலக்கம், எக்ஸ் பார் அப்படிங்கிறது வந்து கூட்டு சராசரி. கூட்டு சராசரி தான் எக்ஸ் பார். ஸோ அவங்க கேட்குறது திட்ட விலக்கத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சிக்மா என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மாறுபாட்டு கெழு வந்து 3.2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மாறுபாட்டு கெழு 3.2ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ மாறுபாட்டு கெழு வந்து 3.2 ஈக்குவல் டு சிக்மா திட்ட விலக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு சராசரி எக்ஸ் பார்ங்கிறது கூட்டு சராசரி 163.8 இன்ட்டு 100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் டுக்கு இங்கே கொண்டு போகிறோம். ஸோ 3.2 இன்ட்டு 163.8 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிக்மா. சிக்மாங்கிறது திட்ட விலக்கம். சரி, இந்த 2 சைஃபருக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துக்கலாம். அப்போ 3.2 இன்ட்டு 1.638 அப்ராக்சிமேட்டாக எடுக்கலாமே. 3.2 1.6ஐயும் பெருக்கி பார்க்கலாம். 3.2ஐயும் 1.6ஐயும் பெருக்கி பார்க்கலாம். ஸோ 6 12 மிச்சம் 1 6 18 19 2 3. ஸோ 2 9 2 11 மிச்சம் 1 4. 2 ஸ்தானம் 2 புள்ளி இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போ 4.1 சம்திங்னு வருது. ஆப்ஷனில் 4 புள்ளின்னு எது வருதோ அதுதான் ஆன்சர். ரொம்ப நம்ம அக்யூரேட்டாக போட்டிருந்தா 4.91ன்னு கரெக்டாக வரும். நம்ம எடுத்துக்கிட்டதே 2 ஸ்தானம் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அப்ராக்சிமேட் வேல்யூவாக 4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பெருக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை.